நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. அதனால நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு லீவு. இன்னைக்கு நம்ம டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நியூஸ் ஒண்ணு வந்திருக்குது. எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ சம்மந்தமா தான். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்டார்லயும் மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதில மெயினா பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் தான். இப்போ ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ல வந்து நாங்க வரக்கூடிய காலங்கள்ல 2% அளவுக்கு. அதாவது அவங்க மொத்த எம்ப்ளாயீஸ்ல 2% அதாவது நியர்லி ஒரு 12,000 பேர் அளவுக்கு வந்து நாங்க வந்து லே ஆஃப் பண்ண போறோம். அப்படிங்கிற ஒரு தகவல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பல காரணங்கள் சொன்னாலும், இப்ப அது வெளில வந்துடுச்சு. அதாவது அவங்க வந்து ஏஐல வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ண போறதாகவும், அதன் மூலமா வந்து அவங்க அந்த வேலைகள வந்து மிக ரொம்ப எளிமையாகவும், வேகமாவும் செய்ய முடியும்னு நம்புறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, அமித் கபூர் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில அவங்க இத வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து அறிவிப்பு அவங்க ஆகஸ்ட் 26ல வந்திருந்தாலும், அது வந்து செப்டம்பர் 1லருந்து அது வந்து எஃபெக்ட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். செப்டம்பர் 1லருந்து அவங்க வந்து அத ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மெயினான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கன்னு இல்ல, பொதுவா எல்லா ஒரு கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா, லாபத்த வந்து அதிகமா காட்டணும் அப்படிங்கிறத தான் விரும்புவாங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு 12,000 பேர வந்து லே ஆஃப் பண்ணும்போது, அந்த 12,000 பேர்களுக்கு குடுக்குற சம்பளம் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்ல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா 12,000 பேர் அவங்க லே ஆஃப் பண்ண சம்பளம் கூடும். ஆனா வேலை பார்க்குறது யார் பாப்பா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். அதுக்கு தான் அவங்க ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இதே ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்பெனிஸ்லயும். அதாவது மிகப்பெரிய ஐடி கம்பெனியான இன்ஃபோசிஸ்ல. இன்ஃபோசிஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஏஐ மேல தான் நாங்க வந்து பெட் பண்றோம். ஹியூமன்ஸ் வரக்கூடிய காலங்கள்ல வந்து ஹியூமன்ஸோட ஏஐ மேல வந்து நாங்க பெட் பண்றோம். ஏஐ வந்து வேலைய வந்து குயிக்கா பண்ணுவாங்க. குயிக்கா பண்ணும். குயிக்கா பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்து வேக வேகமா முடிக்க முடியும். நெறைய ஆர்டர்ஸ் வந்து சீக்கிரமா முடிச்சு குடுக்குறதுனால, அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கணிசமா அதிகரிக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நியர்லி இவங்களுடைய சேர்மன் அதாவது மிஸ்டர் நாராயணமூர்த்தி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நவம்பர்லேருந்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. அது யாருக்கும் மறந்திருக்காது. என்ன குடுத்திருந்தாருன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வாரத்துக்கு 70 மணி நேரம் வந்து நீங்க வந்து வேல பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு இத சொல்லியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவோம். மிச்சம் 6 நாள் இருக்குது. 6 நாள்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நியர்லி 12 மணி நேரம் வந்து வேலை பார்த்தா தான், ஒரு நல்ல லாபத்த கம்பெனிகள் வந்து பெற முடியும். இப்ப எல்லாத்தையும் நம்ம கோஇன்சிடென்ஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி டிசிஎஸ்ல 12,000 பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இவரு மிஸ்டர் நாராயணமூர்த்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வேலை வந்து பார்க்குற நேரத்த வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கூட்டணும், அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இத சொல்லியிருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆட்கள் இல்லன்னாலும் பரவால்ல. நாங்க வந்து ஏஐ வச்சே நாங்க வந்து சமாளிச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரக்கூடிய காலங்கள்ல ஏஐ என்ன ஒரு தாக்கத்த ஏற்படுத்த போகுங்கிறத நாம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்திலேயே நேத்து தான், அதாவது 26 ஆகஸ்ட்லேருந்து மிகப்பெரிய ஒரு செல்லிங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,500 கோடி. அதே லெவலுக்கு நம்ம டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 7,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க 7,000 கோடிக்கு வாங்குனாலும், 10,000 கோடிக்கு வாங்குனாலும் எங்க தான் வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல் ஆஃப் நேத்து. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் மேல வந்து இறக்கத்த குடுத்துருச்சு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ் ஒரு 34,000 கோடி கிட்டத்தட்ட 35,000 கோடி அளவுக்கு வித்துட்டாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, அடுத்த இன்னும் ஒரு 2 செஷன்ஸ் இருக்குது. 2 செஷன்ஸ்ல எந்த அளவுக்கு வித்து வைக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு 40,000 கோடி தொட்டுருவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பார்க்கலாம். அது அடுத்தடுத்து வரக்கூடிய செஷன்ஸ்ல தெரியும். நம்ம அத டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிகப்பெரிய ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னா, ட்ரம்ப் அவர் நியூஸ்ல இல்லாத நாளே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருக்கு. வேர்ல்டு நியூஸ்ல ஆகட்டும், அவங்களுடைய நாட்டுல ஆகட்டும், வேர்ல்டு நியூஸ்லயே ஆகட்டும், ட்ரம்ப் இல்லாத ஒரு நியூஸே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்தியாவுக்கு வந்து அடிஷனல் டாரிஃப் போடுறேன். இது ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7ல வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ன்னு சொல்லி ஒரு 25% போட்டிருந்தாரு. அப்புறம் ஆகஸ்ட் 27லேருந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் டாரிஃப் நான் ஒரு 25% போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேள சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து நான் வந்து டாரிஃப் போடுவேன்னு சொல்லுவாரு. அப்புறம் இல்ல நான் இத வந்து இன்னொரு 90 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சைனாக்கு டைம் குடுத்த மாரி, இந்தியாவுக்கும் ஒரு 1 மாசம் குடுப்பாருன்னு சில பேர் எதிர்பார்த்திருந்தாங்க.
ஆனா, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பொய்யாக்குற மாதிரி அடிஷனல் டேரிஃப் 25%யும் அப்புறம் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஒரு 25% ஓவராலா ஒரு 50% டேரிஃப் வந்து இந்தியா மேல அவர் போட்டுட்டாரு. இது நிறைய தாக்கங்கள வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல. ஆனா, அவர் பார்த்தீங்கன்னா, ஃபார்மா செக்டருக்கு மட்டும் அதாவது ஃபார்மாவுக்கு மட்டும் அத வந்து எக்ஸம்ஷன் பண்ணிட்டாரு. இது வந்து ஏன் அப்டின்னா, ஃபார்மா வந்து அமெரிக்காவுல வந்து ஃபார்மா கம்பெனிஸ் வந்து பெரிய அளவுல இல்ல. அங்க இருக்கக்கூடிய மருந்து தேவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருந்து தான் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உடனடியா 50% வந்து ஃபார்மாக்குலாம் ஏத்திட்டா என்ன ஆகும்? அங்க ஃபார்மாவோட அதாவது இந்த டேப்லெட்ஸ், மெடிசின்ஸோட விலை பார்த்தீங்கன்னா, நல்லா ஏற ஆரம்பிச்சுரும். அப்புறம் அங்க வந்து இதுவே அவரோடக்கு எதிரா திரும்பக்கூடியதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா மத்த விஷயங்களுக்கெல்லாம் விலை கூடுனா பரவாயில்லையான்னா, மத்த விஷயங்கள விட இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். ஃபார்மா அதாவது மெடிசின்றது வந்து. இதுல வந்து விலை ஒரு மிகப்பெரிய அளவுல ஏறுறத வந்து அவங்க நாட்டு மக்களுமே பெருசா விரும்ப மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஒரு வேலைய பார்த்துருக்காரு. இதுக்கு பாருங்க, ஃபார்மா செக்டருக்கு மட்டும் ஒரு 50% வந்து இது விட்டுருக்காரு. டாரிஃப் வந்து போடல. அதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாரி, அவங்களுடைய மெயின் சோர்ஸே பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் ஃபார்மாவுக்கு. அதனால அந்த ஒரு செக்டார மட்டும் விட்டுட்டாரு. இது நம்மளுடைய ஃபார்மா கம்பெனிகளான சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, நாட்கோ, சிப்லா, சைடஸு, அதான் ஃபைசர் எல்லா கம்பெனிகளுக்கும் ஒரு நல்ல நியூஸா இருக்குமாங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே என்ன ஆகுதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவ அவருக்கு வந்து மிரட்டுறதே ஒரு வேலையா போச்சு. அவங்களும் அதுக்கு வந்து அசர்ற மாரி தெரியல. இவரு காலையில ட்ரம்ப் பேசுறது பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு பேசுவாரு, மதியம் ஒண்ணு பேசுறாரு, நைட் ஒண்ணு பேசுறாரு. ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொன்னு பேசுறாரு. இப்ப லாஸ்ட் வீக்ல தான் பார்த்தீங்கன்னா, அலாஸ்காவுல நாங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப் போறோம் அப்படின்னு சொல்லி நடத்துனாரு. ஆனா, அது ஒண்ணும் அமைதி ஆகல. அப்புறம் அதுக்கடுத்து உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருவேளை ரஷ்யா வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு வரலன்னா, நாங்க அவங்க மேல வந்து இன்னமும் வந்து எக்கனாமிக் சாங்ஷன் நெறைய போடுவோம். சாங்ஷன்ஸ் போடுவோம். பொருளாதார தடைகள் விதிப்போம் அப்படின்னு. ஏற்கனவே இப்ப அவங்க மேல பொருளாதார தடைகள் விதிக்காமலே இருக்கிறாரு. ஏற்கனவே எவ்வளவோ விதிச்சுட்டாரு. இருந்தும் அவங்க வந்து கொஞ்சம் கூட ரஷ்யா வந்து அசைஞ்சு குடுக்கல. இப்போ ஒரு லைட்டா இது வேற விதமா பார்த்தோம்னா, இப்ப அவங்க நாட்டுல வந்து ஃபெட் ரிசர்வ் சேர்மனா வந்து மிஸ்டர் ஜெராம் பவுல் இருக்காரு. அதாவது இவர் வந்து ரேட்ட வந்து கட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து ஒரு 3, 4 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றத அவங்க நாட்டுல இருக்கிறவரே வந்து பெருசா கண்டுக்கல. அப்படிங்கும்போது அடுத்த நாட்டினோட தலைவர் வந்து இத பெருசா கண்டுக்கிறவரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, விஷால் மெகா மார்ட். விஷால் மெகா மார்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடைசியா குடுத்த குவார்ட்டர்ல வந்து ரிசல்ட் நல்லாவே குடுத்துருந்தாங்க. இப்ப எதுக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்ம தேவையில்லாம டிஸ்கஸ் பண்றோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். காரணத்தோட தான் டிஸ்கஸ் பண்றோம். பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் பாருங்க, குவார்ட்டர் வந்து கணிசமா கூடிக்கிட்டே தான் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அவங்களுடைய இபிஎஸும் சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமா அதிகமா தான் இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் வந்து 150 கோடி குடுத்துருந்தாங்க. இந்த மாசம் 200 கோடி குடுத்துருக்காங்க ப்ராஃபிட். அதுக்கடுத்து அவங்களுடைய எஃப்ஐஎஸ் எஃப்ஐஎஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் வச்சிருக்கக்கூடிய அளவும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 7% கிட்டத்தட்ட 13%. அதே மாரி டிஎஸும் பார்த்தீங்கன்னா, 12லருந்து கிட்டத்தட்ட 27% வந்து அதிகரிச்சிருக்குது. இந்த ஒரு காரணத்தினால, இப்ப பாருங்க ரீசென்ட்டா உள்ள டேஸ்லயே எஃப்ஐஎஸ் வந்து எவ்வளவோ செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ அவங்க செல் பண்ணாலும், இந்த ஸ்டாக் விழல. அவங்க இதுலயுமே வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்டேக் வச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் விழல. அப்ப இந்த ஸ்டாக்க அவங்க பெருசா செல் பண்ணல அப்படிங்கிறது தான் நானு நெனைக்கிறேன். ஒருவேள அவங்க இத செல் பண்ணாம வச்சிருக்கும்போது, வரக்கூடிய காலங்கள்ல வந்து இது ஒருவேளை ஒரு ஏற்றத்த குடுக்குமா? அப்படிங்கிறத நாம வந்து வாட்ச் லிஸ்ட்ல போட்டு இந்த ஷேர வந்து ஃபாலோ பண்ணிக்கிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜீஸ். வாரி எனர்ஜீஸ் இவங்களோட மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல் தான். அதாவது கிரீன் எனர்ஜிய பார்த்தா இவங்களோட முழுக்க முழுக்க போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல ஒரு நல்ல ரிசல்ட், பெட்டரான ரிசல்ட், பெஸ்ட்டான ரிசல்ட்ன்னே சொல்லலாம். அதாவது 2024ல பார்த்தீங்கன்னா, 401 கோடி குடுத்திருந்தவங்க. இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 773 கோடி. கிட்டத்தட்ட நியர்லி டபுள் தான். அவங்களோட ப்ராஃபிட் வந்து நியர்லி டபுள் அளவுக்கு குடுத்துருக்காங்க.
அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் பாருங்க, பார்த்தாலே நமக்கு சார்ட்ட பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட மே மாசத்துலருந்து இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சேனலுக்குள்ளேயே சேனல் பேட்டர்னுக்கே தான் சுத்திட்டு இருக்குது. அதாவது பாட்டம் வந்து ஒரு பாட்டம் தொடுறது, அப்புறம் ஒரு ஏற்றத்த குடுக்குறது. அடுத்து வந்து ஒரு பாட்டத்த குடுக்குறது, தொடுறது. அடுத்து ஒரு ஏற்றத்தன்னு பார்க்குறாப்புல இப்படியே போச்சுன்னா ஒரு 3400 அளவுக்கு போய் தொட்டுட்டு, திரும்ப ஒரு 3000க்கு வருமா? அப்படிங்கிறது தெரியல. அத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அது நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில பார்ப்போம். இவங்க நல்ல ரிசல்ட் குடுத்துருக்க ஒரு காரணத்தினால பாருங்க, கிட்டத்தட்ட 2800லேருந்து ரூ. 3200 3300 வரைக்கும் போயிடுச்சு. அடுத்து 3400 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழ வருமான்னு நாம பார்க்கலாம். அதாவது இந்த சாரி இந்த பேட்டர்னுக்கு இந்த ஸ்டாக் வந்து மரியாதை குடுக்கிறதா இருந்தா கீழ வரும். இல்லன்னா நல்ல ரிசல்ட் குடுத்ததுனால ஒருவேளை பிச்சுக்கிட்டு மேல போச்சுன்னாலும் போகலாம். வாய்ப்பு இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம். பார்க்கலாம். அதில அந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நெகட்டிவ்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பெருசா இல்ல. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இது பார்த்தீங்கன்னா 35 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. பெருசா கடன் இல்ல. அதாவது 0.1 அளவுக்கு தான் கடன் வச்சிருக்காங்க. அவங்களோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 50க்கு மேல ஆர்எஸ்ஐ இருந்துச்சுனாலே, அது ஒரு ஏற்றத்த குடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சிலரோட கருத்து. பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரும் நல்லா தான் இருக்குது. எல்லா விதத்திலுமே இந்த ஸ்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா தான் இருக்குது. இத நண்பர்கள் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஐபிஓல பார்த்தீங்கன்னா, இப்ப 2டே 2 தான் மெயின் போர்ட்ல வந்து 2டே 2 ஐபிஓ தான் காட்டிட்டு இருக்குது. அதில பார்த்தீங்கன்னா, அனலான் ஹெல்த் கேர் அது பெருசா கிரே மார்க்கெட் பிரீமியம் பெருசா இல்ல. 6.5% தான் இருக்குது. அடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரான் என்ஜினியரிங் 26ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப 29ஆம் தேதி வரைக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் இத அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்கலாம். இது வந்து கடைசி நாள்ல வந்து அதாவது 29ஆம் தேதிக்கு வந்து என்ன அளவுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டுதுங்கிறத பார்த்துக்கிட்டு, அன்னைய தேதிக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அதான் அப்ளை பண்ணலாம் இருக்கேன் மீன்ஸ் அன்னைய தேதிக்கு என்ன கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டுதுங்கிறத பொறுத்து, அத அப்ளை பண்ணலாமா? வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நம்ம தேவையான அளவுக்கு தகவல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நாம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கடுத்து அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்ப தான் முதல்ல இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இன்னைக்கு தான் அந்த யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி இன்னைக்கு தான் முதல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய மேலான ஆதரவு நமக்கு எப்பவுமே இருக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறேன். முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நன்றி நண்பர்களே! மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.